ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் நீங்க தானமா கொடுக்கறதால பித்ரு சாபம் தோஷம் நீங்கி வாழ்க்கையில எக்கச்சக்கமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். அது என்ன பொருள், அதை எப்படி தானமா கொடுக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அட்வைங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் என்ன பொருளை எப்போ தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மகாலய அமாவாசை அப்படிங்கிறது ஒரு வருஷமும் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை. எல்லா அமாவாசைகளுக்கும் ஒரு தலைச்சிறந்த அமாவாசையா இந்த மகாலய அமாவாசையை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அமாவாசை அப்படிங்கிறதே பித்ருக்களுக்கு வழிபாடு நடத்துறது, படையல் போடுறது, பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இது எல்லாத்தையும் நீக்கிக்கிறதுக்கான பரிகாரங்கள் பண்றது, இது மாதிரி விஷயத்தை பயன்படுத்திப்போம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு சில பேரால எல்லா மாதங்களும் வரக்கூடிய அமாவாசை தினங்கள்ல முறையா வழிபாடு நடத்த முடியறதில்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த ஒரு மகாலய அமாவாசை. எந்த ஒரு குடும்பத்துல பித்ருக்கள் முன்னோர்கள் ரொம்ப சந்தோஷமாவும் மன நிறைவோடு இருக்காங்களோ அந்த குடும்பத்துல எந்த விதமான குறையும் வராது. ஒருத்தவங்க வாழ்க்கையில சுபிக்ஷமா இருக்கணும்னா அவங்களுக்கு 2 பேரோட அருள் ரொம்ப முக்கியம். அதுல ஒன்று குலதெய்வம், இன்னொன்று நம்மளோட பித்ருக்கள்னு சொல்லப்படக்கூடிய முன்னோர்கள். நம்மளோட குலதெய்வத்துக்கு நம்ம நினைக்கிறப்பெல்லாம் நம்ம வழிபாடு செய்யலாம். ஆனா மகாலய அமாவாசை மாதிரியான சில முக்கியமான நாட்கள்ல மட்டும்தான் நம்மளோட பித்ருக்கள் நம்மளை தேடி வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும், மகாலய அமாவாசை அன்னைக்கு எள்ளு தண்ணீர் இறைத்து திதி தர்ப்பணம் கொடுக்கறதால பித்ருக்கள் அவங்களோட மேலுலகத்துல எந்த விதமான கொடுமையும் அனுபவிக்காம சுகமான வாழ்க்கையில இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு மகாலய அமாவாசை வழிபடுறதுக்கான முக்கியமான நோக்கம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மகாலய அமாவாசை இந்த வருஷம் செப்டம்பர் 21ஆம் தேதி அதிகாலை 1:03 ஆரம்பிக்குது. அது மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை 1:42 வரைக்கும் இருக்கு. செப்டம்பர் 21ஆம் தேதி நம்ம தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா கண் விழிக்கிறதே அமாவாசை திதியில்தான் காலடி எடுத்து வைக்க போறோம். அன்னைக்கு 4:30 ராகு காலம், 12:30 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது, படையல் போட்டு வழிபாடு பண்றது, இதுக்கான நேரத்தை நீங்க ஒதுக்கிக்கலாம். குறிப்பா காலையில 7:45 மணிலேருந்து 8:45 இந்த 1 மணி நேரம் திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்காகவும், அதுக்கப்புறமா வீட்டுல படையல் தயார் செஞ்சு வச்சுட்டு 12:30 யமகண்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 1:30 மணிக்கு மேல இலை போட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சமைத்து படையல் போடலாம். குறிப்பா இப்ப நம்மளோட ரீசன்ட் வீடியோல மகாலய அமாவாசை அன்னைக்கு என்ன மாதிரியான காய்கறிகளை சமைக்கணுங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதையும் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்க வழிபடக்கூடிய சரியான வழிபாட்டு முறை. பகல் முழுக்க பித்ருவோட வழிபாடு, பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக ஒதுக்கிக்கோங்க. மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டுல இறை வழிபாடு பண்ணணும். வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள், கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் அவங்களோட மாமனார் மாமியாருக்காகவோ அப்பா அம்மாவுக்காகவோ எள்ளு தண்ணீர் இறைத்து திதி தர்ப்பணம் கொடுக்க கூடாது. அதுக்கு பதிலா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சமைத்து படையல் போடலாம். மாலை 6-7 மணிக்கு மேல அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியம். அமாவாசை அப்படிங்கிறது பெண் தெய்வங்களை வழிபடுறதுக்கான ஒரு நாள். அதனால குலதெய்வத்துல ஆரம்பிச்சு உங்களோட இஷ்ட தெய்வம் வரைக்கும் எல்லா விதமான பெண் தெய்வங்களுக்கும் வீட்டுல வழிபாடு நடத்தலாம். இது இல்லாம அமாவாசை அப்படிங்கிறதே பொதுவா தானங்கள் செய்யறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள். தானங்கள் செய்யறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம யாருக்காவது தானங்கள் செய்யும் போது அதை வாங்கக்கூடியவங்க ரூபத்துல நம்மளோட முன்னோர்கள் வந்து அதை வாங்கிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். நிறைய பேரு பசுமாட்டுக்கு அமாவாசை மாதிரியான நாட்கள்ல அகத்திக்கீரையை தானமா கொடுப்பாங்க. அதே மாதிரி வீட்டுல அமாவாசைக்கு படையல போட்டு அதை வீட்டுல முன்னோர்களுக்கு படைச்சிட்டு நாம சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்கைக்கு சாதம் வைப்போம். அதுக்கு காரணம் அந்த காக்கை உருவத்துல வந்து நம்மளோட முன்னோர்கள் அந்த படையலை ஏத்துப்பாங்க அப்படிங்கிறது தான். அந்த அளவுக்கு அமாவாசைக்கும் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதுக்கு இந்த மகாலய அமாவாசையும் விதிவிலக்கு கிடையாது. இப்படிப்பட்ட மகாலய அமாவாசை அன்னைக்கு இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள், இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கு தானமா கொடுக்குற மாதிரி இருந்தா ஒரு வகையாவும், காகத்துக்கு தானமா கொடுக்குற மாதிரி இருந்தா ஒரு வகையாவும் நீங்க செய்யலாம். முதல்ல இந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கருப்பு எள். இத பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு பொருள். அந்த கருப்பு எள்ள தான் இப்ப நீங்க பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் தானமா கொடுக்க போறீங்க. காகத்துக்கு தானமா கொடுக்குற மாதிரி இருந்தா அந்த கருப்பு எள்ள கொஞ்சமா பொடி பண்ணி, கொஞ்சமா நாட்டு சர்க்கரையை சேர்த்து, நெய் சேர்த்து அதை எள்ளு உருண்டைகளா பிடிச்சு உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வரக்கூடிய இல்ல உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய காக்கைகளுக்கு நீங்க மகாலய அமாவாசை அன்னைக்கு தானமா கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதால பித்ருக்கள் அந்த காக்கை உருவத்துல வந்து நீங்க வைத்திருக்கக்கூடிய அந்த எள்ளு உருண்டையை சாப்பிட்டுட்டு
உங்களுக்கு அருளாசி கொடுப்பாங்க. இது பெரிய புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருவேளை காக்கைக்கு அப்படி கொடுக்க முடியாதவங்க பசுமாட்டுக்கு ஒரு வகையில கொடுக்கலாம். அதாவது எள்ளு புண்ணாக்கு. பசுமாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கு கொடுக்கலாமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளுன்னு ஒரு பழமொழியே இருக்கு. நிறைய பேர் அவங்க வீடு பக்கத்துல மாடு வச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு சில மாடுகள் ரொம்ப எலும்பு தோலுமா வயிறுலாம் ஒட்டி போய் ஆரோக்கியம் இல்லாம இருக்கும். அப்படிப்பட்ட மாடுகளுக்கு எள்ளு புண்ணாக்கு கொடுக்கறது விசேஷம். எள்ளு புண்ணாக்கு உங்களால எவ்வளவு வாங்கி கொடுக்க முடியுதோ, 1 கிலோவோ 2 கிலோவோ அதை வாங்கிட்டு பக்கத்துல மாடு வைத்திருக்கவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உணவோட சேர்த்து எவ்வளவு விகிதம் கலக்க முடியுமோ அதை கலந்து பசுமாட்டுக்கு வைப்பாங்க. அது மூலயமா ஏற்படக்கூடிய புண்ணிய பலன்களும் உங்களுக்கு தான் வந்து சேரும். எப்படி பார்த்தாலும் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் நீங்க எள்ளு தானமா கொடுக்குறீங்க. அதை 2 முறையில கொடுக்குறீங்க. 2த்துல ஏதாவது ஒரு முறையை தான் ஃபாலோ பண்ண முடியினாலும் தாராளமா பண்ணலாம். நாங்கள் பசுமாட்டுக்கு புண்ணாக்கும் வாங்கி கொடுக்குறோம், காகத்துக்கு எள்ளு உருண்டை தயார் செய்து தானமா கொடுக்குறோம் அப்படின்னாலும் தாராளமா செய்யலாம், தப்பு கிடையாது. அமாவாசை மாதிரியான நாட்கள்ல கோவிலுக்கு போறது, பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது, இதெல்லாம் முக்கியமான விஷயமா இருந்தாலும் தான தர்மங்கள் எந்த அளவுக்கு பண்றீங்களோ அது உங்களோட தலைமுறையவே காக்கும். இது பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் கொடுக்கக்கூடிய தானம். அது இல்லாம அன்னதானம் செய்யணும். ரோட்ல எவ்வளவோ முதியவர்கள் ஆதரவற்று இல்லாம சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுவாங்க. அவங்கள உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு ஒருவேளை உணவளிக்கலாம். அவங்க சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா நீங்க படையில போட்டக்கூடிய சாப்பாடை சாப்பிட்றது விசேஷம். அப்படி வீட்டுக்கு யாரையும் அழைச்சிட்டு வர முடியல, அதுக்கான சூழ்நிலை அமையல அப்படிங்கிறவங்க வீட்டுல படையில போட்டுக்கூடிய இந்த சாப்பாடை சின்னதா பொட்டலமா கட்டி ரோட்ல சுற்றி தெரியக்கூடிய கஷ்டப்படக்கூடிய முதியவர்களுக்கு நீங்க நேரடியா போய் கொடுத்துட்டும் வரலாம். மாலை நேரங்கள்ல கோவிலுக்கு போவீங்க. கோவிலுக்கு போகும்போது உங்க கையால கோதுமையில தயார் செய்து வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு உணவு வகை, அது சப்பாத்தியா இருக்கலாம், இல்ல வேற எந்த உணவு வகையா இருந்தாலும் சரி, அதை கையால தயார் செய்து எடுத்துட்டு போய் கொடுக்கறது விசேஷம்தான். காரணம், இந்த வருஷம் மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு நாள். சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் கோதுமை. அந்த கோதுமையிலிருந்து இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உணவுப் பொருளை தயார் செய்து கோவில் வாசல்ல யாசனம் கேட்டு உட்கார்ந்துருக்கவங்களுக்கோ இல்ல ரோட்டு ஓரங்கள்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கவங்களுக்கோ நீங்க கொடுக்கலாம். அதுவும் முடியாதவங்க வெறும் கோதுமையை தானியமா வாங்கிட்டு போய் கூட தானமா கொடுக்கலாம். அது உங்க விருப்பம் தான். என்னதான் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் நீங்க தானங்கள் கொடுத்தாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உங்களால ஒருவேளை உணவு யாராவது ஒரு நபர் உங்க கையால சாப்பிட்டாலே அது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. கோடி புண்ணியம் வந்து சேரும். மகாலய அமாவாசை மாதிரி நாட்கள் உருவாக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணமே நம்மளோட முன்னோர்கள் பித்ருக்கள் சாபத்தை நீக்கிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு நாம உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான். யாராவது அன்றைய தினம் உங்ககிட்ட கஷ்டம்னு ஒரு 10 ரூபாய் கேட்டாங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க கையில இருந்து 10 ரூபாய் கொடுத்துருங்க. உங்களோட பித்ருக்கள் முன்னோர்கள் எந்த ரூபத்துல வேணாலும் அன்றைய தினம் நீங்க கொடுக்கக்கூடிய விஷயத்த வாங்கிட்டு போகலாம். இப்ப சொல்லிக்கிற முறைகள்ல தானங்களை பண்ணிட்டு கூடவே பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் எள்ளு புண்ணாக்கையும் எள்ளு உருண்டையும் நீங்க தானமா கொடுங்க. மகாலய அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இன்பமான சந்தோஷமான நாட்களா அமையும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.